நேற்றைய தினம் இயேசுவின் திரு இருதயம் என்ற விழாவை நாம் சிறப்பித்து கொண்டாடினோம். இன்று திரு அவை அன்னை மரியின் மாசற்ற திரு இருதயத்தை நினைவு கூறுகின்றது. அன்னை மரியின் திரு இருதயம் என்று சொல்லுகின்ற பொழுது தியானம் செய்யும் இதயம், எதையும் தாங்கும் இதயம், தாய்மை உள்ளம் கொண்ட இதயம், மறைசாட்சியின் இதயம் என்று பல பெயர்களை நாம் அன்னை மரியின் இதயத்திற்கு கொடுக்கலாம். முதலாவதாக பார்க்க வேண்டுமென்றால் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 19 பார்க்கின்றோம். வானதூதர் கப்ரியேல் இயேசுனுடைய பிறப்பை அறிவிக்கின்றார். அங்கே மரியா அந்த அறிவிப்பை தனக்குள்ளே இருத்தி தியானம் செய்கிறார். தியானிக்கும் இதயம் என்று சொல்லுகின்ற பொழுது செவி கொடுக்கும் இதயம், சிந்திக்கின்ற இதயம், புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த மறைபொருளை பொக்கிஷத்தை தனக்குள்ளே வைத்து கொள்ளும் இதயம். இயேசுவின் பிறப்பை, அந்த செய்தியை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் அதை தியானித்து பொக்கிஷமாக தனக்குள் வைத்து கொண்டால் பாருங்கள், அதுதான் அன்னை மரியினுடைய தியானிக்கும் இதயத்தை காட்டுகின்றது. நாம் இந்த உலகில் பொறுமையற்ற இதயம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். சிறிது செவி கொடுக்கின்றோம், அதிகமாக பேசுகின்றோம். மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது, நமது இதயம் கடவுளை அமைதியில் சந்திக்கும் ஒரு இதயமாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் இறை வார்த்தையை கேட்டு தியானித்து அவர்கள் தஞ்சம் அடைகின்றோமோ அப்பொழுது அந்த இறை வார்த்தையில் நாம் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றோம் என்று பொருள்படும். அதே போன்று மரியின் துன்புறும் இதயம். சிமியோன் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 35 கூறுகிறார், உமது இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும். நமக்கு ஏதாவது தவறுகள் நிகழ்ந்துவிடும் என்று யாராவது சொல்லிவிட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அன்னை மரியிடத்தில் சிமியோன் கூறுகிறார், ஒரு வாள் ஊடுருவும். அப்படி என்றால் தீராத ஒரு வலி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வாள் குத்தினால் எந்த மாதிரி ஒரு வலி ஏற்படுமோ அந்த வலி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த நிகழ்வு அன்னை மரியாளுக்கு ஒரு முறை தான் நிகழ்ந்ததா என்றால் இல்லை, பல முறை நிகழ்ந்திருக்கிறது. அதாவது இயேசு புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அவள் இதயம் வாளால் குத்தப்பட்டது. இயேசு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட போது அன்னை மரியின் இதயம் வாளால் குத்தப்பட்டது. இயேசுவை சிறுமைப்படுத்துகின்ற பொழுது அன்னை மரியுடைய இதயம் வேதனையால் துடித்தது. இயேசுவில் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் அன்னை மரியுடைய இதயம் வேதனையில் அமிழ்ந்தது. ஆக மரியின் மனம் பல நேரங்களிலே குத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்னை மரியினுடைய இதயத்தை நாம் மறைசாட்சியின் இதயம் என்று கூட சொல்லலாம். இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால், இயேசுவோடு இணைந்து துன்புறும் ஒரு பெண்மணியாக முதலாக இந்த மனிதகுலத்தை மீட்பதற்கு துன்புறும் முதல் பெண்மணியாக அன்னை மரியாள் தென்படுகிறார். இதுபோன்று இன்று எத்தனை தாய்மார்கள் குத்தப்பட்ட இதயங்களோடு இருக்கின்றார்கள் என்றால் பலர் இருக்கின்றார்கள். மரியா அவர்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். குறிப்பாக குழந்தைகளை இழந்த தாய்மார்கள் வலியினால் இறுதி வரை வாடிக்கொண்டிருப்பார்கள். வெளியே காட்டிக் கொள்ளாவிட்டாலும் அந்த வலி அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும். இங்கே அவர்களுக்கு அன்னை மரியாள் துணை நிற்கிறார். அதே போன்று அன்னை மரியினுடைய இதயம் அன்பின் இதயமாக, அன்பு செலுத்தும் இதயமாகவும் இருக்கின்றது. தூய்மை நிறைந்தது, உறுதிப்பாட்டோடு தாய்மை அன்பு கொண்ட ஒரு அன்னையினுடைய இதயமாக இருக்கின்றது. இதற்கு எடுத்துக்காட்டு, கானா ஊரிலே அன்னை மரியாள் பரிந்து பேசுகின்றார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று அந்த தம்பதியினர் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றார். அதே போன்று சிலுவை அடியில் இருக்கின்ற பொழுது உடனிருக்கின்ற அன்னையாக இருக்கின்றார். ஆக அந்த அன்னை மரியாள் வழியாக நம்முடைய இதயத்தை ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் நம்ம ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அறையிலே இயேசுடைய இறப்பிற்கு பின்பு சீடர்களோடு ஜெபிக்கின்ற பொழுது திரு அவையின் அன்னையாக இருக்கின்றாள்.